முதல் வணக்கம் நேயர்களுக்கு என்னோட காலை வணக்கம்ங்க. நான் உங்க டாக்டர் அரவிந்த். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, நீங்க காலையில போற இந்த வாக்கிங் பத்தி தாங்க பார்க்க போறோம். வாக்கிங் கரெக்டான எக்ஸசைஸா, பெஸ்டான எக்ஸசைஸா, ஒரு நல்ல பிசிக்கல் ஆக்டிவிட்டியா, இதுதான் பல பேர் எழுப்புற கேள்விகள். அது எவ்வளோ சிறந்த பிசிக்கல் ஆக்டிவிட்டின்றது டிபேட்டபிள். பட் ஆனால் அதை ஓரளவுக்கு கரெக்டாக பிளான் பண்ணி பண்ணோம்னா ஆல்மோஸ்ட் நல்ல பிசிக்கல் ஆக்டிவிட்டியை ஆக்கிடலாங்க. இந்த வாக்கிங் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி பேசிக்காக ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறோம்னா என்னென்ன விஷயங்களை நம்ம அச்சீவ் பண்ணணும், அதுக்கான சில டிப்ஸை சொல்கிறேன். அதுக்கப்புறம் வாக்கிங் பற்றி நம்ம பேசுவோம். ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, ஃபிட் அப்படின்ற ஒரு வார்த்தையை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா FITT, இதுதான் அந்த ஃபிட்ன்றது நான் சொல்கிறது. எஃப்ன்றது ஃப்ரீக்வன்சி. ஒரு விஷயத்தை நீங்கள் எடுத்து செய்கிறீங்கன்னா இதை ஒரு வாரத்துக்கு எத்தனை நாள் நீங்கள் செய்யணுன்றது. ப்ரிடாமினண்ட்டாக எல்லா எக்ஸசைஸுமே பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு வாரத்துக்கு நீங்கள் 5 நாளாச்சு செய்யணும். அதுதான் ஃப்ரீக்வன்சி. அதாவது நான் உங்களை 3 மணி நேரம் நடங்க அப்படின்னு சொல்கிறேன்னா ஒரு வாரத்துக்கு, அதை நான் ஒரே நாளில் நடந்து முடிச்சுட்டு இந்த வாரத்தோட கோட்டா முடிஞ்சு போயிடுச்சுன்னு சொல்லக்கூடாது. டெய்லி 60 நிமிஷம் ஸ்ப்ளிட் பண்ணி ஒரு வாரம் ஃபுல்லாக நடக்கிறது தான் ஒரு ஃப்ரீக்வன்சியை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறது. ரெண்டாவது இன்டென்சிட்டி. நம்ம பண்ணுற வாக்கிங் மினிமம், அதாவது வாக்கிங்னு கிடையாது, எந்த ஒரு எக்ஸசைஸாக இருந்தாலும் மாடரேட் இன்டென்சிட்டி இல்லை ஹை இன்டென்சிட்டியாக இருக்கும். சார், இந்த மாடரேட் இன்டென்சிட்டி ஹை இன்டென்சிட்டிலாம் நாங்கள் எப்படி தெரிஞ்சுக்கிறது, நாங்கள் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஹார்ட் ரேட்டை வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த எக்ஸசைஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா 5 ஜோனாக இருக்கும். ஜோன் 1, 2, 3, 4, 5. இந்த ஜோன் 1ன்றது தான் ப்ரிடாமினண்ட்டாக எல்லாரும் பண்ணுற வாக்கிங். அவங்களோட ஹார்ட் ரேட் எந்த விதத்திலையும் ரைஸ் ஆயிருக்காது. இதனால் எந்த ஒரு பெனிஃபிட்டும் கிடையாது. இதே நீங்கள் ஜோன் 2 ஆர் ஜோன் 3ல ஒரு எக்ஸசைஸ் பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு பெனிஃபிட்ஸை கொடுக்கும். ஜோன் 4, ஜோன் 5 என்றது ஹை இன்டென்சிட்டி எக்ஸசைஸ். இது நீங்கள் ஒரு ஜாகிங், ரன்னிங் என்ற போன்ற விஷயத்துல தான் நீங்கள் அச்சீவ் பண்ண முடியும். இந்த ஜோன் 2 டு ஜோன் 3 மாடரேட் இன்டென்சிட்டி அச்சீவ் பண்ணணும்னா நாங்கள் என்ன பண்ணணும் சார் ஒரு வாக்கிங் என்ற எக்ஸசைஸ்லன்னு பார்த்தீங்கன்னா 2 விஷயங்கள்ங்க. நான் இப்போ சொன்ன பார்த்தீங்களா, இந்த 5 ஜோன், இதை எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணுறதுன்னா உங்களோட ஹார்ட் ரேட்டை வச்சு. உங்கள் ஹார்ட் ரேட்டை நாங்கள் மேக்ஸிமம் ப்ரெடிக்டட் ஹார்ட் ரேட்னு சொல்லுவோம். இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு 40 வயசு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 220 மைனஸ் 40, அதாவது 180. அதுதான் அவரோட மேக்ஸிமம் ப்ரெடிக்டட் ஹார்ட் ரேட். இதில் இருந்து 50 to 60% அச்சீவ் பண்ணால் ஜோன் 1, 60 to 70 அச்சீவ் பண்ணால் ஜோன் 2, 70 to 80 அச்சீவ் பண்ணால் ஜோன் 3, 80 to 90 அச்சீவ் பண்ணா ஜோன் 4, 90 to 100 அச்சீவ் பண்ணா இது ஜோன் 5. ஸோ நீங்கள் பண்ணுற வாக்கிங்ன்றது இந்த ஜோன் 2 to ஜோன் 3ல வரணும். ஸோ இதை எப்படி அச்சீவ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மணி நேரத்துக்கு அட்லீஸ்ட் 4 கிலோமீட்டர் நடக்கணுங்க நீங்கள் இந்த ஜோன் 2 to ஜோன் 3ல வரத்துக்கு. அதே இந்த வாக்கிங்கை 2 காரணத்துக்காக பண்ணலாம். ஒருத்தர் தன்னோட ஜென்ரல் வெல்பீயிங், அதாவது அவங்களோட கார்டியோ வாஸ்குலர் ஹெல்த்துக்காக நான் ஒருத்தர் பண்ணுறாருன்னு சொன்னாங்கன்னா அவங்க எவ்வளோ நேரம் நடக்கணும். அதே ஒருத்தர் தன்னோட வெயிட் லாஸ் ஜர்னிக்காக பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க எவ்வளோ தூரம் நடக்கணும். இப்போ ஒருத்தர் கார்டியோ வாஸ்குலர் பெனிஃபிட்டுக்காக இந்த வாக்கிங்கை பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா ஒரு வாரத்துக்கு 150 மினிட்ஸ் ஆச்சு நடக்கணும். அப்படின்னா டெய்லி அட்லீஸ்ட் 30 மினிட்ஸ் ஆச்சு நடக்கணும் 5 டேஸுக்கு அவங்களோட டார்கெட்டை அச்சீவ் பண்ணுறதுக்கு. இதே ஒருத்தர் வெயிட் லாஸ் ஜர்னிக்காக வாக்கிங் போகிறாங்க அப்படின்னா டெய்லியும் 50 மினிட்ஸ் ஆச்சு நடக்கணும் அட்லீஸ்ட் வாரத்தில் 5 நாளைக்கு அவங்களோட டார்கெட் அச்சீவ் பண்ணுறதுக்கு. அவங்களோட வீக்லி டார்கெட் 250 மினிட்ஸ் பர் வீக். அதுதான் அவங்களோட வீக்லி டார்கெட். இந்த 3வது டீன் பார்த்தீங்கன்னா டைம். இந்த டைம் பார்த்தீங்கன்னா அதான் இப்போ வாக்கிங்காக நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அட்லீஸ்ட் வெயிட் லாஸ்க்காக பண்ணுறவங்க டெய்லி 50 மினிட்ஸ் வாக் பண்ணணும். கார்டியோவாஸ்குலர் பெனிஃபிட்டுக்காக பண்ணுறவங்க டெய்லி 30 மினிட்ஸ் வாக் பண்ணணும். இது கூட நீங்கள் சேர்த்துக்க வேண்டிய டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட வார்ம் அப் ஃபேஸ், உங்களோட கூல் டவுன் ஃபேஸ். அட்லீஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் ஆஃப் வார்ம் அப் இருக்கணும், 5 மினிட்ஸ் ஆஃப் கூல் டவுன் இருக்கணும். இதே நீங்கள் ஒரு பிகினராக வாக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் 50 மினிட்ஸ்க்கோ இல்லை 30 மினிட்ஸ்க்கோ ஜம்ப் பண்ணாமல் 15 மினிட்ஸ்லேருந்து வாக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணி வீக்லி 20% உங்களோட டார்கெட்டை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போகணும். அதே இந்த 4 கிலோமீட்டர் ரூல் லைஃப் லாங் நமக்கு ஒர்க் அவுட் ஆகுமா சார்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. ஒரு டைமில் உங்களோட பாடி இதுக்கு ஒரு பிளாட்டியூ ஃபேஸ் அச்சீவ் பண்ணும். அதுக்கு மேலே உங்களோட ஹார்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆகாது. அப்போது உங்களோட டியூரேஷனை நீங்கள் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கணும், இல்லை உங்களோட டிஸ்டன்ஸை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். ஸோ தட் உங்களோட இன்டென்சிட்டி ஆஃப் தி எக்ஸசைஸை நீங்கள் அச்சீவ் பண்ண முடியும். இன்னைக்கு நம்ம வாக்கிங்கை எப்படி கரெக்டாக பண்ணணுன்றதை பார்த்தோம்.
மீண்டும் வேற ஒரு ஹெல்த் டிப்ஸோட நான் ஹலோ டாக்டர்ல உங்களை மீட் பண்றேன்.